ஆளுங்கட்சியா தாவேகா இருக்காங்க. குறிப்பா 3 கையெழுத்து முதல் கையெழுத்தா போட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று 3 கையெழுத்து போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். எனவே அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தானே இங்க பதவி ஏற்றிருக்காரு. அதனால கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவரும் கேட்டிருக்காரு, கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். முதல் முறையாக முதல்வராக வந்திருக்கிறார். கட்டாயம் அவருக்குரிய நேரத்தை நாம் தருவோம். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையும் தமிழகத்தினுடைய உரிமைகளையும் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம். பதவியேற்றதும் கஜானாவில் பணம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இது முதல்வராக பதவியேற்றிருக்கும் தம்பி விஜய் அவர்கள் சொன்னது. அதனால ஏன் இதை சொன்னார் என்பது கேள்வியை நீங்க இந்த கேள்வி அவரிடம் தான் நீங்க கேட்கணும். ஏன்னா முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு, அவர் தான் இதுக்கான பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நேற்று தான் பதவியேற்றிருக்கார். அதனால உரிய அவகாசம் தருவோம். அதற்கு பிறகு தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எங்களுடைய குரல் நிச்சயமாக சட்டமன்றத்திலே மக்களுக்காக நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும். அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நாளைக்கு என்ன நடக்குது என்பது இன்னைக்கு நம்ம யாருமே யூகிக்க முடியாதுங்க. அதனால நிச்சயமாக நேற்று பதவியேற்றிருக்கார். இன்னைக்கு நாங்கெல்லாம் பதவியேற்றிருக்கிறோம். அந்த வகையிலே முதல்வராக பதவியேற்றவருக்கு வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். எனவே என்ன நகர்வுகள் வருது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும். இல்ல அதுதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.